எல்லாருமே மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத நம்புறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்புறோம்ன்றது வேத வசனத்தை கொண்டு எங்களை நாங்க ஒப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு தெரியும். சோ நமக்கு இந்த பூமியில வாழ்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குன்னு அவங்க உயிர்த்தெழுதல் மூலமாக நம்புகிறோம் என்று சொன்னா, தேவாலயங்களுக்கு தேவையானது இருந்தா போதும், அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? புரியல உங்களுக்கு? நான் இப்படிதான் சிந்தித்தேன், தியானித்தேன். நமக்கு இந்த பூமியில சில தேவைகள் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு திருச்சபையே அதுக்குள்ள நிறைய காரியங்கள் தேவை என்று சொல்லும் பொழுது அந்த திருச்சபைக்கு இப்ப இன்மையில தான் என்ன இருக்குது? மறுமையை குறிச்ச ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற பல ஃபண்ட் இதெல்லாம் என்ன செய்யலாம்? தேவையானது போதும், அளவுக்கு தேவையானது. அதுக்கு மேற்கொண்டு அது என்ன செய்ய தேவையில்லை. அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்க்கிற வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன என்றதை நான் இந்த வசனத்துல இருந்து தியானிச்சேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. இங்க திருச்சபைகளை கவனிச்சு பாருங்க. நம்மளை ஆக்களை விட்டுருவோம். பெரிய பெரிய திருச்சபைகள் நமக்கு இதெல்லாம் ஒரு படிப்பினை எங்க வாழ்க்கையில நம்ம மறக்க முடியாத இந்த இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். இப்பதான் நம்ம திருச்சபை ஆரம்பிச்சு நடத்துக்கிறோம். ஒரு காலத்துல திருச்சபை வளருது. நான் கேள்விப்பட்ட சில காரியங்கள் இதை தியானிக்கும் பொழுது நினைவுக்கு வந்துச்சு. ஒரு சபையினுடைய போதகர் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி அந்த சபையில இருக்க சில மூப்பர் எல்லாரையும் கூப்பிட்டு அதை கொடுத்து வெளியில வட்டிக்கு விடுகிறாருன்னு சொன்னா, அப்ப இவருக்கு மரணமே குறிச்ச நம்பிக்கை இல்லை. திருச்சபையெல்லாம் இதை காட்டுது அதிகமா. பூமிக்குரியதான் காட்டணும். அதான் நம்மளும் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். ஆசீர்வாதம் அந்த மாதிரியான காரியத்தை அதிகம் போக்கஸ் பண்றாங்க. அதைத்தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். நீங்க அந்த சம்பவத்தை பாத்துங்க. அதுக்கு பின்னுக்கு உயிர்த்தெழுதலுடைய காரியத்துக்கு பின்னுக்கோ முன்னுக்கோ அங்க சத்ருடைய ஒரு பலத்த கிரியை நம்ம கடைசி வரைக்கும் இருந்து அந்த தேவனுடைய அந்த அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்தியத்துக்குள்ள போகிறதுதான் எங்களுடைய இலக்காக நம்ம இருக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல கொண்டாடுகிற நாம் அதுல நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பூட்டி இருந்த ரூமுக்குள்ள இப்ப வந்திருக்கிற வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு அவனுக்கு கையை எடுத்து காட்டி விழாவை காட்டி நான் உயிர்த்திருந்திருக்கிறேன்ப்பா. எப்படி அவங்களுடைய நம்பிக்கை புரியுதா உங்களுக்கு? தவறா இருந்தா நீங்க எடுக்க வேண்டாம். என்ன நான் முதல்ல சொல்லிட்டேன், இது என்ன பலப்படுத்துற செய்தி. தவறா இருந்தா எடுக்க வேண்டாம். இவனுக்கு இவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா பூட்டி இருந்த கதவுக்குள்ள வர்றாருன்னா இவனுக்கு தெரியலாம் வேணும். அப்ப எங்க போச்சு நம்பிக்கை? இதுதான் இப்படி சபையின் நிலைமை. நீங்க இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கைன்ற தலைப்புல இதை நீங்க தியானிங்க. மகள மையாவுக்கு சொல்லி விடுறேன், சீசர்ட்ட சொல்லிட்டாமா. திரும்ப சீசர் எல்லாம் இருந்ததுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டார். இப்ப இவன் மட்டும் மிஸ் பண்ணிட்டான். இப்ப எல்லாருமே இவனுக்கு என்ன செய்தாங்க? இவன் என்ன சொல்றான் திரும்ப? நான் பார்க்கணும், நான் விரல விட்டான். ஆனால் கர்த்தர் எத்தனை நல்லவர். அவனை கூப்பிட்டு வா விடு, என் தெய்வம். நாங்க என்னதான் அவர் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கலாம், இல்லா போகலாம். அவர் ஒருவரையும் விடுவதில்லை. அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். கடைசி வரைக்கும் ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், விட்டிருக்க மாட்டார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். யோசிச்சு பாருங்க, 3வது தரிசனத்துல என்ன தெரியல அவனுக்கு. ஆனால் அவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மீனை எடுத்து, நீங்க வீட்டை பாசிங்க அந்த ஸ்டோரி எல்லாம், அவனுக்கு இந்த ஸ்டைல சொல்லணும்டா கிரில் போட்டு அவனுக்கு கொடுத்து அப்பத்தி எடுத்து அவளோட கூட இருந்து ஏதாவது இயேசு அவனுக்கு பேசினாரான்னு பாருங்க. உனக்கு சொல்லி சொல்லி படிப்புத்தானே வந்து நிக்கிறேன், சுத்தி சுத்தி வர்ற 3வது வந்துட்டு உனக்கு ஏதாவது தேவையான பேசினாரா? இதுவே ஒரு மனுஷன்கிட்ட போய் பாரு, அற்ப விசுவாசியே, அவ விசுவாசியே, அந்த விசுவாசியே, நீ இதான் சொல்லி நமக்கு கிளி என்று கிழிச்சு இருக்கிற விசுவாசத்தை எல்லாம் பண்ணு. கர்த்தர் நல்லவர். அந்த கேவனம் மாத்திரம் நம்ம பார்க்க பழக்கம். திருச்சபையோ விசுவாசியோ எதுவாக இருந்தாலும் அவர் ஒருவரை மாத்திரம் நம்ம பார்க்க பழகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்க எல்லாரையும் நம்மளோட வாழ்த்துக்கிறோம். நாங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். வல்ல பிதாவே, குமார இயேசுவின் நாமத்தில் தேவரே, இந்த மகத்துவமான நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு. கர்த்தர் தாமே அதை அனுப்பி எங்களோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நம்பிக்கை அப்படின்ற தலைப்புல நான் இந்த மெசேஜை செய்கிறேன். இது எனக்கு மிகுந்த பிரயோசனமாகவும் என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய பலத்தை எனக்கு தந்துச்சு இந்த வார்த்தை. வீட்டுல நான் இதை ஆயத்தப்படுத்தும் போது உயிர்த்தெழுந்த ஞாயிறை குறித்து நம்ம ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து பல செய்திகளை என்ன செய்யிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு அவர் வந்து என்ன சொல்லுவார், பார்த்து உங்களுக்கு சமாதானம், இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கிறோம்.
பட் இது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், என்னை அதிகமா பலப்படுத்திச்சு. அதனால இந்த தலைப்பின் கீழே நம்ம வேகமா நீங்க இந்த வசனங்களை வாசிச்சீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன், நீங்க எல்லாருமே ரொம்ப வேதத்தை அறிந்தவர்கள். அதனால சிம்பிளா நீங்க எல்லாம் விளங்கிக் கொள்வீங்க. புதுவாக்கள் யாரும் இல்லை, நான் விளங்கப்படுத்த தேவையில்லை. ஓகே, கர்த்தர் தாமே நம்ம உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நம்பிக்கை. கவனிங்க, இந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்ப இன்றைக்கு உலகம் பூரா நம்ம அதைத்தான் என்ன செய்யறோம், திருச்சபையால நியமித்து அதை கொண்டாடுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் எழுந்திருக்காவிட்டா எல்லாமே என்னது? அப்ப எங்களுக்கு அது மெயின் இந்த முக்கியமானது என்னது? எங்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் தான் மிகவும் முக்கியமானது. பல அவதாரங்கள் இந்த பூமியில இருந்தது, அவர்களெல்லாம் மறைந்தது. சில பேர் மறைய மாட்டோம் என்று சொல்லியும் அவர்கள் நேசி விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். சோ அதனால அது எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இந்த இயேசு கிறிஸ்துல நம்ம அவரை அறிந்திருக்கிற நமக்கு இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன இருக்கும்? நம்பிக்கை இல்லாம ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவரை பின்பற்றவோ அவரை இது செய்ய மாட்டோம். அதனால எல்லாருக்கும் எங்களுக்கு என்ன இருக்கு? அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. இங்க நம்ம இந்த வேதத்துல இருந்து அன்றைக்கு இயேசுவை சுற்றி இருந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கையை குறித்து நம்ம பார்த்து அதை எங்களை கண்டிப்பா பலப்படுத்தும் நான் நம்புறேன். சரி, மத்தேயு 28:6 தான் அது ஆரம்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சரி, நீங்க இப்ப இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவில நம்பிக்கைங்கிற அந்த தலைப்புல தான் இந்த வசனத்தை எல்லாம் நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்தை பல கோணங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க தியானிச்சிருப்பீங்க, பல சபைகள்ல கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த தலைப்புல நீங்க இந்த வசனங்களை தியானிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு மீது நம்பிக்கை என்ற தலைப்புல தியானிங்க. சரி, முதல்ல ஆசிரியராக இயேசு கிறிஸ்துவ அவங்க போய் என்ன செய்யறாங்க? பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அங்க பாக்குறாங்க. அப்பொழுது அங்க நின்ற தூதன் அவங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? அவர் இங்க இல்ல, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதான் இன்றைய நாள், தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்துட்டார். இப்ப இவங்க எது பார்க்க போயிருக்கிறாங்க? பொடி பார்க்க போனது பொடி. இங்க இந்த நம்பிக்கைன்ற தலைப்புல நீங்க இவங்களை இப்ப தியானிப்போம், நம்ம எங்களை தியானிப்போம். நம்ம ஆண்டவரை நம்புறோம், பட் இங்க இவங்களை நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப அந்த தூதன் சொல்றான், அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவருங்க இல்ல உயிர்த்தெழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யல, விடாம வைத்த இடத்தை நீங்க என்ன செய்யுங்க. முதல்ல அங்க பார்க்க போனதே கொஞ்சம் என்னது, நான் தியானிச்சபடி இப்ப அவங்க போயிருக்க கூட. ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுந்துட்டாரு, அதுல நம்பிக்கை இருக்கணும். நான் போக சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவன் தூதன் அவங்கள்ட்ட ஆண்டவர் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு இந்த சொன்ன உடனே இவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா இவங்க அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்கணும். அதனால தூதன் என்ன சொல்ற அவங்களுக்கு, அவ கொஞ்சம் ஏதோ நம்பிக்கையில என்ன இருந்திருக்கு, உள்ளுக்கு போய் பார்க்க சொல்றான். சரி, இது ஒன்று. அடுத்தது, நீங்க இந்த சுவிசேஷத்துல இன்னொரு சுவிசேஷத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மகதலேனா மரியாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன கொண்டு போறாங்க, அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவங்க என்ன செய்யறாங்க. அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா என்னத்தை இப்ப நம்பி போறாங்க? அங்க அவர் இருக்கிறார், அவருக்கு இந்த சுகந்த வாசனை எல்லாம் என்னத்துக்கு போறாங்க, இடுகிறதுக்கு அவங்க போறாங்க. அவர் இருந்த நாட்களில அவர் பேசினதெல்லாம் நான் மறிப்பேன் உயிர்த்தெழுவேன் அவங்களுக்கு என்ன செய்திருக்கும், கேட்டுத்தானே இருந்திருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனா இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது எனக்கு இப்படித்தான் தியானிக்க இது வந்துச்சு.
ஏன்னா நம்ம எல்லாருமே மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத நம்புறோம். ஆனா எந்த அளவுக்கு நம்புறோம்ன்றது வேத வசனத்தை கொண்டு எங்களை நாங்க ஒப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இங்க அவங்க போய் அதை பாக்குறாங்க, போகும்போது சில பொருட்கள் கொண்டு போறாங்க. ஆனா இயேசு அங்க என்ன இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். என்னுடைய விசுவாசம் நான் இதை தியானிக்கும் போது எப்படி தியானித்தேன்டா, ஓகே சரி போயிட்டோம், அந்த தூதன் சொல்லும் பொழுதே இவங்க என்ன செய்திருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு பலம் உற்சாகம் ஒன்று வந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்துச்சு, ஆனா கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. சரி, இப்ப கவனிங்க அடுத்த காரியம். மத்தேயு 28:7 வாசிங்க தொடர்ந்து. 28:7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். சரி, இப்ப இவங்கட போய் பார்க்க போன இவங்கட சகோதரிகள் பிரச்சனை இப்ப முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏன் சொல்லி விடுறாரு அவங்கள்ட்ட, சீஷர்களுக்கு போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்துட்டேன், உயிர்த்தெழுந்துட்டேன் என்று சொல்லி சீஷர்களுக்கும் சொல்லும்படியாக அவர் அவங்களை என்ன செய்யறார், அனுப்பிவிடுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இவங்களுக்கு இப்ப சொல்லியாச்சு. என்ன செய்தாங்க, போன பெண்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த தூதன் சொல்லி விடுறான், போயிட்டு சீசர்மார்கிட்ட சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்தேன், உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லு. ஏனென்றா இந்த சீசர்மார் எல்லாம் முதல்ல ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது எல்லாரும் என்ன செய்தான், ஓடிட்டாங்க, யாருமே அங்க இல்ல. ஒரு சீசன் கடைசி வரை நின்றான்னு சொல்லப்படுகிறது. அவன் கடைசியில என்ன செய்தான், ஓடிட்டான். அடுத்தது இவங்க ஓடின காரணம் எல்லாம் இல்லது, பயத்துல தானே ஓடினவங்க. அடுத்தது அங்க நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அவ பேதுரு எல்லாரும் கூட்டிட்டு அங்க போயிட்டார், மீன் பிடிக்க போயிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை வந்து அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி அவர் என்ன செய்யல, விசுவாசிக்கலன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு அதாவது இப்ப கிட்டத்தட்ட எங்களை மாதிரி என்று சொல்லலாம். உங்களுக்கு மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு இல்லையான்னு இல்ல, இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் எனக்கு இந்த ஈஸ்டர் வந்து எனக்கு ஒரு 100% நிச்சயத்தை தந்துச்சு. இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை வந்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய நித்திய அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த ஈஸ்டர் தந்துச்சு. உண்மையில வசனம் அதான் சொன்னா, இது என்ன பலப்படுத்தி வீட்டு என்று அவங்க. அதனாலதான் அவர் சீசர், இப்ப இவங்கட நிலைமை இப்படி இருக்கு, சீசர்கிட்டையும் அவர் என்ன செய்யறாரு, சொல்லப்பா அவங்களுக்கு என்ன செய், உயிர்த்தெழுந்து சொல்லிவிட்டேன்னு சொல்லி விடுறார். இப்ப கவனிங்க, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் அவர் செய்த பிரசங்கத்தை காட்டுறேன்னா, அப்பதான் நம்ம எங்களுக்கு அது பலப்படுது. இவரெல்லாம் சொல்லி விடுறாரு தானே. இதுக்கு முன்னாலேயே அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, மாமிசத்துல எங்களை போல இருக்கும் பொழுது, இந்த சீசர் இந்த கூட்டத்துக்கெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பல பிரசங்கம் செய்திருக்கிறார். நீங்க பதம் வேகமா டக்குன்னு வாசிக்கணும். சரியா? முதலாவது மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். 17:22 எல்லாத்தையும் வாசிக்கணும். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். 20:19 அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 26:32 ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். சரி, இதெல்லாம் சீசர்களுக்கு அவர் முந்தி என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்க. நீங்க இதுல எல்லாரும் மூத்த நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கலாம் உங்களோட நாட்களுக்கு. இப்ப நான் முதல்ல சொல்லிட்டேன், இது ஆண்டவர் என்ன பேசி பலப்படுத்தின வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? என்ன பலப்படுத்தின வாழ்க்கை, இந்த வாலிப வயசு, நான் வாலிபன்னு சொல்லலாது. எனக்கு இந்த வருஷம் தான் இந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு வித்தியாசமா, அந்த ஒரு மரணத்துக்கு பிற்பாடு அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய
ஒரு நம்பிக்கை ஒன்று புஷ்கொண்டு எனக்கு வந்துச்சு. வெளித்தான் ஆத்மா பாரம் வரும். உண்மையை சொல்றது தப்பு இல்லை. அழிஞ்ச ஆத்மா போகுதான் ஒன்று மறைக்க போதுன்னு போது அந்த ஒரிஜினல் பாரம் இனித்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை தியானித்த பொழுது காலையில சோ சீசர்களுக்கு அவர் ஏற்கனவே என்ன செய்தார், பல தடவை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு போற இடங்கள் எல்லாம் வடிவா அழகா அவர் என்ன செய்தார், உயிர்த்தெழுந்த குறித்து சொல்லிட்டார். இது சீசருக்கு சொல்லி இருக்கிறார். சரியா? இப்ப நீங்க யோவான்ல வாய்ச்சிங்கன்னு சொன்னா 2:18, 19, 21. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சரி, இப்ப அடுத்த கூட்டம் யாருக்கு இப்ப சொல்றார்? யூதர்களுக்கும் சொல்லிட்டார். என்னது? தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் என்ன செய்யறார், சொல்லுகிறார். அதுக்கப்புறம் யோவான் 10, 17, 18 வாய்ச்சிங்க என்று சொன்னா, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நல்ல கவனிங்க. இது எல்லாருக்கும் சொல்லுகிறார். எதன் அடிப்படையில சொல்றேன்னு சொன்னா 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே என்ன செய்யறார், இன்னும் இருக்கலாம் வேதத்துல, அவர் எல்லாருக்குமே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன செய்தார், சொல்லிட்டார். எல்லாருக்குமே அது அவர் இருந்த நாட்கள்ல போதிக்கிறார். அது எல்லாமே தெரிய வருகிறது. நல்லா கவனிங்க. நான் ஒரு பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். இப்ப இந்த 3 சம்பவம் பார்த்தோம் தானே. ஒன்று சீசர்களுக்கு சொல்றார், அடுத்தது யூதர்களுக்கு, அடுத்தது எல்லாருக்குமே சொல்லுகிறார். இந்த 3 சம்பவத்துக்கு பின் அல்லது முன்பு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. ஒருவேளை இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது இருக்கிற நம்பிக்கையை சில நேரங்கள்ல எங்களுக்கு என்ன சொல்றது, அது மேல ஒரு பெரிய நம்பிக்கை எப்பொழுதும் இல்லாததற்கு, இந்த பூமியை சார்ந்து வாழ்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சம்பவம் தெரிஞ்சதுனால இப்படி போகிறேன். முதலாவது இந்த சீசர்களை குறித்து நம்ம வாய்ச்சிருந்தானே, நான் சுவிசேஷ புத்தகங்கள்ல ஆண்டவர் பிரசங்கம் செய்யறார் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் குறித்து. அதற்கு பின்னால அப்படியே போனீங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, பேதுரு இதை குறித்து பேசும்போது உடனே பேதுரு எழும்பி என்ன செய்யறாரு, இது உனக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லும் போது உடனே ஆண்டவர் பேதுருவுக்கு பார்த்து என்ன செய்யறார், எனக்கு பின்னால போ, அப்பால போ சாத்தான் என்று சொல்லுகிறார். அடுத்தது யோவான்ல நம்ம வாய்ச்சோம், யூதர்களுக்கு சொல்லுகிறார் தானே. அதுல நீங்க யோவான் 2:14 வரைக்கும் வாய்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு தேவாலயத்துக்கு போகிறார். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சவுக்கெடுத்து அடிச்சு எல்லாரும் என்ன செய்யறார், எல்லாரையும் கலைச்சு விடுகிறார் அனுப்பி. யோவான்ல நம்ம வாய்ச்சிருந்தானே, எல்லாருக்கும் சொன்னாருன்னு சொன்னேன். யோவான் 10, 20, 21 நீங்க வாய்ச்சி பாருங்க, வாசிங்க. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். நல்லா கவனிங்க. நான் காட்டின அந்த 3 சம்பவத்துக்கு முன்னாலே இல்ல பின்னால இந்த பிசாசானவன் இருந்து அந்த உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுடைய பாடுகள் மரணத்தை குறித்து சொன்ன பொழுது அங்க ஒரு போராட்டத்தை அவன் என்ன செய்கிறான், உண்டு பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, விற்கிறாங்க, கொள்ளுகிறாங்க, இந்த காரியம் எல்லாம் செய்யறாங்க. இவங்களை எல்லாம் அடிச்சு திரத்துகிறார். அதற்கு பிறகுதான் அந்த சம்பவம் வருகிறது. நல்லா கவனிங்க. இன்றைய நாள்ல திருச்சபைகள் உயிர்த்தெழுதலை நம்புகிறது. இயேசுவோடு நாங்களும் என்ன செய்திருக்கிறோம்,
மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ள போக போகணும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்று சொன்னா, நான் இதை இப்படி தியானிச்சேன். காலையில இயேசு வர்றார் தேவாலயத்துக்குள்ள, விக்கிரம் உள்ளுக்குள்ள இருந்து விக்கிரம் எல்லாருக்கும் என்ன செய்யறார், அடிச்சு எல்லாரும் திறந்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். சோ நமக்கு இந்த பூமியில வாழ்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குன்னு அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நம்புகிறோம் என்று சொன்னா, தேவாலயங்களுக்கு தேவையானது இருந்தா போதும், அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? புரியலையா உங்களுக்கு? நான் இப்படிதான் சிந்தித்தேன், தியானித்தேன். நமக்கு இந்த பூமியில சில தேவைகள் இருக்கிறது, அதுக்கு மேல ஒரு திருச்சபையே அதுக்குள்ள நிறைய காரியங்கள் தேவை என்று சொல்லும் பொழுது அந்த திருச்சபைக்கு இப்ப இன்மையில தான் என்ன இருக்குது, மறுமையை குறிச்ச ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற பல ஃபண்ட் இதையெல்லாம் என்ன செய்யலாம், தேவையானது போதும், அளவுக்கு தேவையானது, அதுக்கு மேற்கொண்டு அதை என்ன செய்ய தேவையில்லை. அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்க்கிற வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன என்றத நான் இந்த வசனத்துல இருந்து தியானிச்சு சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. நீங்க திருச்சபைகளை கவனிச்சு பாருங்க. நம்மளை ஆக்களை விட்டுருவோம், பெரிய பெரிய திருச்சபைகள், நமக்கு இதெல்லாம் ஒரு படிப்பினை எங்கிற வாழ்க்கையில நம்ம மறக்க முடியாத இந்த இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். ஏன்னா இப்பதான் நம்ம திருச்சபை ஆரம்பிச்சு நடத்துக்கிறோம். ஒரு காலத்துல திருச்சபை வளருது. நான் கேள்விப்பட்ட சில காரியங்கள் இதை தியானிக்கும் பொழுது நினைவுக்கு வந்துச்சு. ஒரு சபையினுடைய போதகர் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி அந்த சபையில இருக்கிற சில மூப்பர் எல்லாரையும் கூப்பிட்டு அதை கொடுத்து வெளியில வட்டிக்கு விடுகிறார் சொன்னா, அப்ப இவருக்கு மரணமே குறிச்ச நம்பிக்கை இல்லை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தேவை இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, வீடு இருக்கலாம். ஒரு நமக்கு நம்ம மரணமையை குறித்து தான், உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவோடு கூட நித்தியத்தை குறித்து தான் அதிக நம்பிக்கை இருக்கின்றது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இதோட முடியும் என்று கேட்டா என்னத்துக்கு நமக்கு ரொம்ப அடுத்த தலைமுறையாக இல்லைன்னா அதுக்கு அளவுக்கு மிஞ்சி ஏன் தேவைன்றது இந்த உயிர்த்தெழுதலை நான் நினைக்கிறேன். திருச்சபைகளுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இந்த பூமியில ஆண்டவர் ஒரு நாள் வருவார், சபை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளப்படும். அங்கதான் எங்களுடைய நிச்சயம் இருக்கின்ற அந்த நம்பிக்கை சற்று குறைந்து விடுகிறது என்றுதான் நான் இந்த வசனங்களை தியானிச்சேன். அத இந்த உயிர்த்தெழுதல்ல நம்பாதபடிக்கு, நம்பிக்கையுடன் நம்ம வாழாதபடிக்கு பல சோதனைகள் இல்லைன்னா தடைகள் இல்லைன்னா பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். எங்களுக்கு ஒன்றுதான் உண்மை, வேத வசனம் எங்களுக்கு தீபமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம தியானிக்கிற பொழுதுதான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை அதிகரிக்கும். இல்லைன்னா நம்ம இதுக்கு இந்த பூமிக்குரியவற்றையே நம்ம என்ன செய்வோம், நம்ம சுற்றி இருப்போம். அந்த நம்பிக்கை அதிகரிக்காதபடிக்கு திருச்சபைகளுக்கு இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு எங்களுக்கு இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலை தியானிக்கிறனா, அதுக்கு பின்புதான் எங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த வார்த்தையை தியானிச்ச பொழுது சற்று இந்த நாட்களில, அதாவது நான் எங்களை உலகம் பூராய் அது குறைந்தே போகிறது. திருச்சபையெல்லாம் எதை காட்டுது அதிகமா, பூமிக்குரியதான் காட்டணும். அதைத்தான் நம்மளும் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். ஆசீர்வாதம் அந்த மாதிரியான காரியத்தை அதிகம் போக்கஸ் பண்றாங்க. அதைத்தான் நம்மளும் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். நீங்க அந்த சம்பவத்தை பாத்துங்க, அதுக்கு பின்னுக்கு உயிர்த்தெழுதலுடைய காரியத்துக்கு பின்னுக்கோ முன்னுக்கோ அங்க சத்துருடைய ஒரு பலத்த கிரியை நம்ம கடைசி வரைக்கும் இருந்து அந்த தேவனுடைய அந்த அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்தியத்துக்குள்ள போகிறதுதான் எங்களுடைய இலக்காக நம்ம இருக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல கொண்டாடுகிற நாம் அதுல நம்ம பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, யோவான் 20:18 20 வரைக்கும் வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சரி, இப்ப நீங்க சீசருக்கு ஆண்டவர் வாழ்ந்த நாள் என்ன செய்தார், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் உயிர்த்தெழுதலை குறிச்சு. மகன அந்த மரியாதை இப்ப என்ன சொல்லியிருக்கு, சொல்லிவிட்டு இருக்கு. பூட்டி இருந்த ரூமுக்குள்ள இப்ப வந்திருக்கிற
வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு அவனுக்கு கையை எடுத்து காட்டி விழாவை காட்டி நான் உயிர்த்திருந்திருக்கிறேனப்பா. எப்படி அவங்களுடைய நம்பிக்கை புரியுதா உங்களுக்கு? தவறா இருந்தா நீங்க எடுக்க வேண்டாம். நான் முதல்ல சொல்லிட்டேன், இது என்ன பலப்படுத்துற செய்தி. தவறா இருந்தா எடுக்க வேண்டாம். இவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா பூட்டி இருந்த கதவுக்குள்ள வர்றாருன்னா இவனுக்கு தெரியலாம் வேணும். அப்ப எங்க போச்சு நம்பிக்கை? இதுதான் இன்றைய சபையின் நிலைமை. என்ன சபைகளின் நிலைமை? அவனுக்கு என்ன இருக்குல்ல. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தலைமை தந்து பேச வச்சார், உயிர்த்தெழுந்த இயேசு மீது நம்பிக்கை. சரி, இப்ப நீங்க 25 28 வரைக்கும் வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். கவனிங்க, நீங்க அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை என்ற தலைப்புல இதை நீங்க தியானிங்க. மகனெல்ல மரியாதைக்கு சொல்லி விடுற சீசர்கிட்ட சொல்லிட்டாமா. திரும்ப சீசர்கள்லாம் இருந்ததுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டார். இப்ப இவன் மட்டும் மிஸ் பண்ணிட்டான். இப்ப எல்லாருமே இவனுக்கு என்ன செய்தாங்க? இவன் என்ன சொல்றான் திரும்ப? நான் பார்க்கணும், நான் விரல விட்டான். ஆனால் என் கர்த்தர் எத்தனை நல்லவர். அவனை கூப்பிட்டு, வா விடு, என் தெய்வம். நாங்க என்னதான் அவர் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கலாம், இல்லா போகலாம், அவர் ஒருவரையும் விடுவதில்லை. அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கடைசி வரைக்கும் ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், விட்டுருக்க மாட்டார். நீங்க பாருங்க, அந்த சீசர்களை வச்சே நம்ம தியானிப்போம். எப்படிங்க இவங்களால? அதனால எங்கட வாழ்க்கையில நம்ம இப்படி சொல்லி சமாளிக்கலாம். எங்களுக்கு சில நேரங்கள் நம்பிக்கை வர வேண்டாம். இவங்களுக்கே இப்படி நடந்திருக்கும் போது நம்ம ஏமாத்துறோம். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன வரல, இதோட முடியல. சரி, போவோம். அடுத்த காரியத்தை வாசிங்க. யோவான் 21:4 நினைக்கிறேன், வாசிங்க. காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் போதும். சரி, கவனிங்க. அடுத்த காரியம், அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த நினைக்கிற பேதுரு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டாரோ அங்கேயா? கரையில நின்றார். அவரை சீசர்கள் என்ன செய்யல? இதெல்லாம் நடந்து கொண்டு வருது ஒரு வரிசையா. இப்ப நான் நினைக்கிறேன் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாங்க நினைக்கிறேன். இப்ப இயேசுவை அங்க நிக்கிற என்ன தெரியல இவங்களுக்கு? அடையாளம் தெரியல. அவங்களுக்கு அடையாளம் தெரியல. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்டா, மத்தேயு சுவிசேஷத்துல 27வது அதிகாரத்துல அந்த வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, இயேசு சிலுவையில அரைஞ்ச அந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், இவங்க எல்லாம் பிலாத்துட்ட நினைக்கிறேன். பிலாத்துட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கடா, ஆண்டவனே அந்த எத்தன், அதாவது இயேசு சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. யார் சொல்றது? இயேசு சிலுவையில அரைவதற்கு காரணமா இருந்தாங்க தானே, கிட்டத்தட்ட அரைஞ்சாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? நம்முடைய ஆட்களுக்கு என்னோட அழகா ஆண்டவர் பேசினார் இந்த நம்பிக்கையை குறிச்சு. இந்த மாதிரி 1 லட்சம் இல்ல கோடிக்கணக்குல ஊழியக்காரனே இருப்பான். ஆண்டவரதோ கடவுள் சித்தமா. நம்ம நம்பிக்கைன்றது அது என்ன சொல்றது, அதை பலப்படணும், அது பிறகிட்டே இருக்கணும். இல்ல நான் இயேசுவோட அப்படி இப்படின்லாம் ரீலெல்லாம் நம்ம விட முடியாது. ரொம்ப பலப்படுத்திச்சு இந்த வார்த்தை. சீசர்கின்ற நிலைமை அவனுக்கே ஞாபகம் இருக்குது. இவர் 3ஆம் நாள்ல என்ன செய்வார்?
சொன்னது ஞாபகம் இருக்குன்றான். நம்முடைய ஆளுக்கு என்ன செய்யல, எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனாலும் இயேசு என்ன செய்யல, தொடர்ந்து திரிகிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். அவர் ஒரு தடவை நம்ம அறிஞ்சிட்டு வைங்க, உங்களோட வாழ்க்கையிலே பல அனுபவம் இருக்கும். நாங்க சில நேரம் சோர்ந்து போவோம், எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் இருப்போம், இல்லைன்னா சேர்த்து 4 நாளை கட் பண்ணுவோம், எங்க உள்ளத்துல உணர்த்தியோ, இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில பாருங்க எங்களை என்ன செய்யறாரு. இல்லைன்னா நைஸா தட்டாவது போட்டு, தட்டண்ட விளங்குத்தானே உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அதெல்லாம் அவர் எங்களை தொடர்றாருன்னு அர்த்தம், நேசிக்கிறாருன்னு அர்த்தம், எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, எது வாய்ச்சிங்க? ஓகே, யோவான் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். சரி, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த அற்புதத்தை அவன் செய்யற தெரிந்தானே உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் என்ன அற்புதம் நடக்குது. அந்த அவர் சொல்ல மாதிரி போடுறாங்க, நிறைய என்ன செய்யுது, அற்புதத்தை கண்டோன்னு இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசனுக்கு ஓஹோ, இவர் ஏற்கனவே என்ன செய்தார், ஆஹா இவர் அவர்தான் கண்டுபிடிச்சிட்டார். இயேசுவோட நம்ம நெருங்கின அன்புல இருக்கணும். அவர் அப்படித்தான் நான் எல்லாரும் மற்றவங்க நேசிக்கிறேன் சொல்லி நான் சொல்லல, அவர் தான் சொல்றார். இயேசுக்கு அன்பா இருந்த, இயேசுவோட நம்ம அன்பா இருந்தால் எப்பொழுதும் அவருடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த கனெக்ஷனை நம்ம உணர்ந்து கொண்டே இருப்போம். அரவணைப்ப, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகையை உணர்ந்து கொண்டே இருப்போம். நான் இதை தியானிக்கும் போது எப்படி தியானிச்சேன்டா, அந்த அற்புதத்தை பார்த்தோம்னா இவனுக்கு ஒரு டவுட் வந்து, ஏய் மீன் இல்ல, அங்க மீன் இல்ல, இங்க உடனே கண்டுபிடிச்சிட்டான். அஞ்சப்போ எல்லாம் நிறைய அற்புதங்களை பார்த்தோம் தானே மீன் சம்பவம். உடனே உனக்கு ஆஹா ஏசுடா பேதுருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது போய் என்று ஒண்ணு கண்டுபிடிச்சுதான். எடுவாச்சுங்க. அடுத்தது இப்ப 12-14 வரை வாசிங்க யோவான்ல. இப்ப யோவான்ல எப்படி வச்சிருக்கா? இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். யோசிச்சு பாருங்க, 3வது தரிசனத்திலேயே என்ன தெரியல அவனுக்கு. ஆனால் அவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மீனை எடுத்து, நீங்க வீட்டை பாசிங்க அந்த ஸ்டோரி எல்லாம், அவனுக்கு இந்த ஸ்டைல்ல சொல்லணும்டா கிரில் போட்டு அவனுக்கு கொடுத்து அப்பத்தை எடுத்து அவளோட கூட இருந்து ஏதாவது இயேசு அவனுக்கு பேசினாரான்னு பாருங்க. உனக்கு சொல்லி சொல்லி படிப்புத்தானே வந்து நிக்கிறேன், சுத்தி வர்ற 3வது வந்துட்டு உனக்கு ஏதாவது தேவையான பேசினாரா? இதுவே ஒரு மனுஷன்கிட்ட போய் பாரு, அற்ப விசுவாசியே, அவ விசுவாசியே, அந்த விசுவாசியே, நீ இதான்னு சொல்லி நமக்கு கிளி என்று கிழிச்சு இருக்கிற விசுவாசத்தை இல்லாம பண்ணு. என் கர்த்தர் நல்லவர், அந்த கேவனம் மாத்திரம் நம்ம பார்க்க பழப்போம். திருச்சபையோ விசுவாசியோ எதுவா இருந்தாலும் அவர் ஒருவரை மாத்திரம் நம்ம பார்க்க பழகணும். அவங்களுக்கு எந்த திட்டம் நீங்க வீட்டவே வாசி உட்கார்ந்து அதே மீனை பொறிச்செல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவர் கடந்து செல்லுகிற எத்தனை நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார். சரி, மொழிக்குள்ள வருவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-8 வரைக்கும் வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். எழுதும் போது அந்நாள் வரைக்குமா? பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எத்தனை நல்ல ஆண்டவர் அவர்களோடு எழுந்து 40 நாட்களும் அநேகருக்கு என்ன செய்திருக்கிறார்? தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவர் உயிர்த்தெழுதல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு பண்ணினார். நாளும் அவருடைய உயிர்த்தெழுதலை, இந்த முறை இந்த உயிர்த்தெழுந்தர் கூட்டமை நம்ம வித்தியாசமா எல்லாவற்றையுமே தியானிச்சு கொண்டிருக்கிறோம். தெரியல ஏனென்று
புரியுதா உங்களுக்கு? இந்த 2-3 நாளைக்கு முதல் இயேசுடைய ரத்தம் பாவங்களை மீட்கும் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம இன்னொரு விதமாக நம்ம அவருடைய சிலுவையை நம்ம பவுல் தன்னுடைய சரீரத்துல சுமந்த நம்ம சுமக்கணும் தியானிச்சோம். எந்த ஈஸ்டருக்கும் இந்த பாடுகளுக்கு நான் அப்படி தியானிச்சது இல்லை, யாரும் சொல்லி நான் கேட்டது இல்லை. நம்ம இயேசுட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு தான். ஆனா இந்த முறை நம்ம வித்தியாசமாக தியானிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுல நம்பிக்கை கொள்ள. சரி, ஆண்டவர் இப்ப எல்லாருக்கும் என்ன செய்யறார்? தரிசனமாகி கிட்டத்தட்ட 500 பேர்னு சொல்றார். அவரோட சேர்த்து 501 வச்சுக்கணும், அது அநேக 2 இருக்கு. சரி, இப்ப தரிசனமாகிட்டார். இப்ப நம்ம முடிவுக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 1:5 நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சரி, இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இது லூக்கா எழுதினது. அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்காக அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப காத்து கொண்டு இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த கட்டளைக்காக காத்து கொண்டிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க? 120 பேர். அங்க அவர் எத்தனை பேருக்கு தரிசனமான? சரி, 5 வச்சுக்கொள்ளுங்க, அதை விட்டுருங்க. 5 வச்சுக்கொள்ளுவோமா? இப்ப அதுக்கு சும்மா இந்த கணக்கு. இங்க எத்தனை இருக்கு? மிச்சமுங்க. அதான் இன்றைய நாள் மெசேஜ். இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கொள்ளணும். சரி, 120 பேர் இருக்கான். இவங்க இப்ப பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின்படி நல்லா கவனிங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தரிசனமாக்கி அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவங்கள பலப்படுத்தி அந்த இடத்துல பீட்டர் போட்டு பிரிச்சு கொண்டது எல்லாரும் என்ன செய்திருக்கார்? உட்கார வச்சிருக்கார். நான் போன பின்பு சகல சத்தியங்களும் வழிநடத்துகிற தேற்றமலை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப அவங்க அங்க இருந்து அந்த பரிசுத்தாவியை பெற்ற பொழுது பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்கிறார். அங்க ஒரு 3000 5000 அநேகராகிறது. இந்த மகளிர் மரியாள் என்றதை காட்டிலும் நான் இப்படி சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல்ல பிரசங்கம் செய்யது பேதுரு. அவங்க பார்த்துட்டு அறிவிக்கிறாங்க. பேதுரு தான் என்ன செய்யறார்? பிரசங்கமா செய்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாம் இதயத்துல குத்தப்பட்டவர்களா என்ன செய்யறாங்க? மனம் திரும்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பாடல்கள் குறித்து பேதுரு என்ன செய்கிறார்? அவர் பிரசங்கம் செய்கிறார். இயேசுடைய சிலுவை மரணத்தை தன் சரீரத்துல சுமந்த அந்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 17 இருந்து நீங்க 23 வரைக்கும் வாய்ச்சிங்கன்னு சொன்னா, அவர் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். சோ இந்த உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருந்தா நமக்கு அதிக நம்பிக்கை எங்க இருக்காது? இதை வச்சே நம்ம நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம எங்கேயும் யார்கிட்டையும் ஏமாந்து போகாதபடி. புரியுதா உங்களுக்கு? பிளைட் தான் கட்டாயம் வேணும் ஊழியத்துக்கு என்று சொன்னா நம்ம அதையும் கேட்டு என்ன செய்யறோம்? ஒரு $50 என்னத்தையும் இது பண்ணி விட்டுறோம். புரியுதா? நம்ம இந்த மாதிரி வசனத்தை தியானித்து நம்ம பலப்பட்டு இருந்தா யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டோம்? ஏமாந்து போக மாட்டோம். அதை வாசிக்க தொடர்ந்து இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நமக்கு அங்குதான் என்ன இருக்கு? எஸ், உயிர்த்தெழுந்த இயேசு மீது நம்பிக்கை எங்களுக்கு பிறகணும். ஒருவேளை நீங்க அந்த முதிர்ச்சியில இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா நீங்க என்னோட கூட தியானிங்க.
எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிவிட முடியாது இல்லையா? ஒருவருடைய உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கலாம். நான் உங்களை யாரையும் சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தைகளை எனக்கு இப்படித்தான் தியானிக்கு தந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஃபுல்லா மாறாட்டிக்கும் கொஞ்சம் மாறினா கூட நமக்கு இருக்கிற அந்த ஃபண்ட் சொல்றது, இது உலகம் புறாய் திருச்சபை பரவுவதற்கு, அதாவது இயேசுல சுவிசேஷம் பரவுவதற்கு திருப்தியா காணும். ஓப்பனா இருந்துட்டான் இருக்கலாம் தானே. அதாவது எங்களோட பர்சனலா சொல்லல, பொதுவான காரியங்கள்ல தேவனுடைய இதுல ஓப்பனா இருந்தால், இந்த உயிர்த்தெழுதல் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இன்மை எங்களுக்கு என்ன செய்யாது. இதை நீங்க தொடர்ந்து தியானிங்க. ஏன்னா இன்மைக்குரிய காரியங்களை சில நேரம் எங்களோட வாழ்க்கையில சோர்வை கொண்டு வருது இல்லையா? சில நேரங்கள்ல சில பரமபிதா எங்களை குறித்து எல்லாவற்றையும் என்ன செய்யிருக்கிறார், அறிந்து வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் இன்னும் இருக்கு, இன்னும் கொடுக்கணும், இன்னும் டைம்ல கொடுக்கணும். ஆனா கேட்க சொல்லி கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறார். இதை நம்ம அதிகமா தியானிச்சோம்னு சொன்னா இந்த இன்னைக்குரிய காரியங்கள் எங்களை என்ன செய்யாது. பவுல் சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்ன தோணும். சரி, இந்த பேதுரு அப்படியே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களை கரெல்லாம் போட்டு கொடுக்குற பிறகு கேட்கிற, நீ இன்னும் நேசிக்கிறாயா? மூன்றாம் தினம் கேட்க அவன் கொஞ்சம் அப்படி இப்படியா போயிட்டு சங்கடமா, என்னாண்டவரே தான் சொல்றேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுல அவருடைய அந்த உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கொள்கிறது என்பது, அவரோடு கூட நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியின் வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நிச்சயமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பணும். அடுத்தது, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நான் தனியா என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வச்சு அங்க போயிடக்கூடாது. எனக்கு உற்றார் உறவினர், எனக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், ஆட்டுக்குட்டி என்று ஏன் சொல்றாரு? சும்மா என்ற வெளிப்பாடு இது. ஆடுகள் நான் சொல்லி குட்டின்னு சொல்லி அப்ப ஆட்டு குட்டிகளை ஆடுகளை மேய்ப்பாயாக. சபைக்குள்ள இருக்கிறவனே பலவிதமான காட்டுல அடிபட்டு விழுந்துருவான். நான் நல்ல தெளிவா இருக்கிறேன்டா, அவனுக்கு புத்தி சொல்லி என்ன செய்யலாம். அதாவது இந்த சபைன்னு சொல்லல, உலகத்துல எங்கென்றால் சந்திக்கிறோம் கொள்ளுகிறோம். கடைசியில் ஒரு நாள் எடுபடும் போது அதான் ஒரு சபை. இப்ப நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய இதுல வந்து ஆராய்ச்சி, இதுவே நான் பேர்ல இருந்தேன்னா அங்க ஒரு சபை இருந்தா அங்க போய் என்ன செய்யலாம், தப்பு இல்லை. அங்க இருந்து இங்கதான் வரணும். ஒரு ஊழி அழைப்பு இருந்தா அது வேற பிரச்சனை. உலகம் சபைகளை இப்படி பிரிச்சு எல்லாம் துண்டு போட்டு வச்சு பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாம் இன்மை மறுமை குறிச்ச நம்பிக்கை பருகணும். இந்த பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்ட அந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவோ 2 ஆத்மாவோ 5 ஆத்மாவோ எங்களால முடிந்ததை உங்களுக்கு சொல்லி அந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல்ல எங்களுக்கு நம்பிக்கை பெறுகிற பொழுது கண்டிப்பா நம்ம அதை என்ன செய்வோம். எந்த ஒரு ஆத்மாவை நம்ம இழந்து போக விட்டுறக்கூடாது. அதை எந்த சபையா இருக்குன்னு யாரா இருக்குன்னு என்னவா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யக்கூடாது. பின்பற்றமா போறான்டா, அவனை எப்படியோ புத்தி சொல்லி நடத்தி, இல்லைன்னா புதிய ஜனங்களை நடத்தி நம்ம காரியங்களை சொல்லணும். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு மீது நம்பிக்கை எங்களுக்குள்ள என்ன செய்யணும், இதமாக பெருகணும். அதே போல இயேசு வந்து என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். நான் என்னுடைய விசுவாசம், கர்த்தர் என்னைக்கு அறிஞ்சனோ அவர் இன்னைக்கு சமாதானம் தந்திருக்கிறார். இந்த சமாதானம் என்றென்றைக்கும் என்னோட இருக்கும் என்றது என்னுடைய பெரிய விசுவாசம். அவர் நீங்களும் விசுவாசிங்க, அவர் கொடுத்த சமாதானத்தை எடுக்க மாட்டார். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு எங்களுக்கு மிக பலனை தரட்டும், நம்பிக்கையை தரட்டும். நாங்கள் தொடர்ந்து வேதம் எங்களுக்கு தீபமாக இருக்கிறது, அதை தியானிப்போம். அது எங்களுக்கு உதவி செய்யும். சுருக்கமா ஜெபிச்சு நம்ம முடிப்போம்.